பொதுவா ஆரத்தியை ஏன் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களை பிடித்திருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷம் என்பது நீங்க வேண்டும் என்பதற்காக. அந்த மஞ்சளுக்கும் சுண்ணாம்பிற்கும் அவரிடத்திலே அவரை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் ஈர்த்து கொள்கின்ற திறனானது உண்டு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையை தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளியே சென்றுவிட்டு வருபவர்களுக்கு ஹாரத்தி ஏன் எடுக்கிறோம் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. வெளியே சென்று விட்டு வருபவர்களுக்கு அப்படின்னு சொல்றதை விட, எங்கேயோ ரொம்ப தூரம், ஒரு தொலை தூரத்திற்கு சென்று விட்டு வருகிறார்கள், அல்லது புதிதாக மணமான தம்பதிகள் வெளியே போயிட்டு வரா அப்படின்னு சொன்னா ஒரு ஆரத்திங்கிறத எடுப்பா. பொதுவா ஆரத்தியை ஏன் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களை பிடித்திருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷம் என்பது நீங்க வேண்டும் என்பதற்காக. திருஷ்டி தோஷம் மாத்திரமல்ல, வெளியில போயிட்டு வரா, ரொம்ப தூரம் போயிட்டு வரா அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்ப உதாரணத்திற்கு இப்படி கூட எடுத்துக்கலாமே. ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஒரு ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டு வரான். ஃபாரின்ல போயிட்டு இப்பதான் திரும்ப வரா அப்படின்னு வரும்போது, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வரா, ஒரு 2 வருஷம் கழிஞ்சு வரான்னும் பொழுது உன வாசல்ல நிக்க வச்சு ஹாரத்தி எடுப்பா. அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப லாங் டூர் போயிருக்காரு, அதுவும் விமான பயணம் எல்லாம் மேற்கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா, வந்த உடனே ஹாரத்திங்கிறத எடுப்பா. அதே மாதிரி ஒரு மிலிட்ரி பர்சன் இருக்கா அப்படின்னு சொன்னா, அவர் மிலிட்ரியில இருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு வாசல நிக்க வச்சு ஆரத்திங்கிறத எடுப்பா. எதற்காக ஆரத்தி அடிக்கிறார்கள் சொன்னா, அந்த ஆரத்தியிலே இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ஸ் என்ன, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் என்னங்கிறத பார்க்கணும். என்ன கலந்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா, மஞ்சள், சுண்ணாம்பு மற்றும் தண்ணீர் ஆகிய 3ஐயும் கரைத்து வைத்திருப்பார்கள். மஞ்சளோடு சுண்ணாம்பு சேரும் பொழுது அது சிகப்பு நிறமாக மாறிவிடும். அதுல கொஞ்சம் ஜலத்தையும் சேர்த்து அதைத்தான் கரைச்சி விடுவார். அப்படி அதை கரைச்சி ஆரத்தியா சுத்தும் பொழுது அந்த மஞ்சளுக்கும் சுண்ணாம்பிற்கும் அவரிடத்திலே அவரை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளையும் ஈர்த்து கொள்கின்ற திறனானது உண்டு. வீட்டிற்குள்ளாக வரும் பொழுது அவரை பிடித்திருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை சக்திகளும் நீங்க வேண்டும், காணாமல் போக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஹாரத்திங்கிறது சுத்துறார். ஹாரத்தி எங்கெங்கெல்லாம் எடுப்பார்? பொதுவாகவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உள்ள வரும் பொழுது எடுப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா, கல்யாணத்துல பார்த்தோம்னா அடிக்கடி ஆரத்தி எடுக்க சொல்லுவார். கல்யாணத்துல ஒவ்வொரு நிகழ்விற்கும் முன்னாடி பார்த்தோம்னா, புதுமண தம்பதியர் அப்படின்னு உட்கார்த்து வச்சு பண்ணும் பொழுது ஹாரத்தி எடுங்கோ ஹாரத்தி எடுங்கோன்னு சொல்லிகிட்டே இருப்பார். என்னத்துக்காக ஹாரத்தி அப்படின்னு சொன்னால், இது முழுக்க முழுக்க திருஷ்டி தோஷத்தை போக்குவதற்காகத்தான். ஏன்னா கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவா இல்லையா, எல்லாரும் வருவா, ஒவ்வொருவருடைய கண்ணும் ஒரு மாதிரி இருக்கும், சொல்ல முடியாது. மனசுக்குள்ள எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம்ங்கிறது இருக்கும். ஆனா பாரு, இவங்களுக்கு மட்டும் கரெக்டான வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளே, இவனுக்கு போய் இந்த அளவுக்கு அழகான பொண்ணா, இந்த பொண்ணுக்கு போய் இவ்வளவு பெரிய பணக்கார மாப்பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சிந்தனைகள், மனித மனம் தானே, வெவ்வேறு விதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். இது போன்ற சிந்தனைகள் அந்த பிள்ளைகளை தாக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நேயர் கேட்டிருக்கிறது. என்னன்னா, வெளியே சென்று வரும்பொழுது இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னு சொன்னா, வெளியே போயிட்டு வரும்பொழுது கூட நிறைய பேருடைய பார்வைங்கிறது விழுந்துட்டு தானே இருக்கும். இப்போ பொதுவா தினந்தோறும் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வராரு சொன்னா, அம்மா கூட, பெத்த அம்மாவா இருந்தா கூட புள்ள டெய்லி ஆபீஸுக்கு போயிட்டு வராங்க, அதெல்லாம் டெய்லி சாயங்காலம் வரும்போது வாசலை நிக்க வச்சு ஆர்த்தி எல்லாம் எடுக்க மாட்டா, கண்டிப்பா எடுக்க மாட்டா. முதல் நாள் வேலைக்கு செல்லும் போது வேண்டுமானால் முதல்லயே ஹாரத்தி எடுத்து அனுப்புவா. அதே மாதிரி வரும்போது ஹாரத்தி எடுப்பா, முதல் நாள் மட்டும். டெய்லி பண்ண மாட்டாங்க, ஏன்னா டெய்லி ரொட்டீன் ஒர்க், டெய்லி வெளியில தானே போயிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர் வருவது என்பது ஒரு வருஷம் கழிஞ்சு வரார், இல்ல ஒரு 6 மாசம் கழிஞ்சு வரார். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மிலிட்ரி பர்சன்ஸ் இருப்பா, இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கிறவாளா இருப்பா, இல்ல ரொம்ப கடினமான பணியை மேற்கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஹாரத்தியை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் மீது நிறைய அந்த தோஷங்கள் என்பது சேர்ந்திருக்கும், நிறைய குறைகள் அப்படிங்கிறது சேர்ந்திருக்கும், நிறைய எதிர்மறை சக்திகளே ஒரு பெற்றவராக இருந்திருப்பார். ஏன்னா இப்படி யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ கண்காணாத இடத்துல இருக்கும் பொழுது அவர் தினந்தோறும் இறை வழிபாடுங்கிறது செஞ்சிருக்க மாட்டார், தினந்தோறும் கோயிலுக்கு போயிருக்க மாட்டார். அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு எனர்ஜி எல்லாம் வெளியில போறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டிருக்க மாட்டார். ஒரு குடும்பத்துல, ஒரு வீட்டுலன்னு இருக்கும் பொழுதுதான் டெய்லி வீட்டுல பூஜைங்கிறது நடந்துட்டு இருக்கும். இவர் வீட்டுல பூஜையில கலந்துக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா வீட்டுல மணி சத்தங்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கும். இவரிடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள்லாம் வீட்டுல டெய்லி குளிச்சுட்டு டெய்லி அந்த வீட்டுல அம்மா விளக்கேற்றும் பொழுதே அந்த குடும்பத்திற்கே நல்லதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கா. அதனால நிறைய அந்த எதிர்மறை சக்திகள்லாம் இவர்கிட்ட இருக்காது. ஆனால் இதே வெளியில போயிட்டு வரா அப்படின்னு சொன்னா, வெளின்னு சொன்னா வெளிநாடு அல்லது வெளியூர்ல பணி, அந்த மாதிரி போயிட்டு 3 மாசம் கழிஞ்சு திரும்ப வரான்னும் பொழுது கண்டிப்பாக ஹாரத்தியை எடுக்க வேண்டும்.
இந்த ஹாரத்தி எடுப்பது எதற்காகன்னு புரிஞ்சுட்டோம்னா, நம்மை பிடித்திருக்கக்கூடிய இந்த எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலக வேண்டும், அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காகவும், நம்மை விட்டு அத்தனை விதமான திருஷ்டி தோஷங்களும் விலக வேண்டும் என்பதற்காகவும் தான் இதுபோல் வெளியிலே சென்று விட்டு வருபவர்களுக்கும் புதுமண தம்பதியருக்கும் இந்த ஹாரத்தி எடுப்பது என்கின்ற பழக்கமானது நம்முடைய பெரியோர்களால் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.